நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு கேட்டுட்டு தான் இன்வைட் பண்ணுறது. ஏன்னா எங்களுக்கு வெஜிடேரியன் அவ்வளவு பரிமாற தெரியாதுங்கிறதோட பண்ண தெரியாதுங்கிறதா உண்மை. அதனால் வெஜிடேரியன் பண்ணி இப்போ அவங்கள டிசைட் பண்ண ஒரு மாதிரி கஷ்டப்படுறதுக்கு இது நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷமாக எல்லாரையும் வர சொல்லி சாப்பிட போடலாம். அது நான்வெஜ் மேலே அப்படி ஒரு தீராத காதல் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சாப்பிடும்போது மற்றவங்களும் அதை சாப்பிட்றாங்க, வெரைட்டியாக சாப்பிட்றத ஆசைப்படும் போது நம்ம அதை பண்ணி கொடுக்கறதுல தப்பு இல்லை. அதுவும் தஞ்சாவூரில் யாரும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணோம், மற்றவங்க எல்லார் வீட்லேயுமே அந்த விருந்தோம்பல் இருக்கும். கரெக்ட். அதான் நம்மளோட பழக்கம், நம்ம ஏரியாவோட பழக்கம் அது. இப்போ நீங்க அங்கேயே இருந்திருக்கீங்க, பூண்டியிலே இருந்திருக்கீங்க. பூண்டியை கம்பேர் பண்ணும்போது தஞ்சாவூர் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அர்பன் ஏரியா மாதிரி தான். எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெண்டு சைடு எனக்கு ஆக்சுவலாக அந்த லைஃப் தான் பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் நம்ம செய்யுங்கன்னா நான் ஒன்றும் கம்பல் இல்லை, பட் எனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம கிராமத்து வாழ்க்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக நம்ம பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்திங்கன்னா அந்த விவசாய மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாடர்ன் நல்லா போயிடுச்சு. உலகமே நன்றி இல்லாத உலகமாக போயிடுச்சு. மனித நேயம் இல்லாததாக இருக்குது. காரியத்துக்காக பழகிற கதையாக இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்துட்டே நம்ம இப்படி சொல்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இல்லை, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எவ்வளவு நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பண்ணால் கூட, இப்போ நாங்களாம் எது பண்ணாலும் சரி நன்றியோடு இருப்பானோ இல்லை நம்மள்ட்ட இதாக அதெல்லாம் நினைக்காம பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதுமாரி பேசிக்காக நம்ம சொல்லி வரக்கூடாது அவங்களுக்கு. நம்ம யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கணும். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம அவங்களுக்கு அதை செய்ய வேண்டிய கடமைன்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி. இப்போ நான் என்னோட பழகுனா நம்மளால் என்ன பெனிஃபிட்டு இருக்குங்கிறதான் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையா, சரி நம்ம பெரியவங்களோட ஒரு தொடர்பு கிடைச்சுங்கிறதெல்லாம் இன்னும் கிடையாது. அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான். நாங்கள் அதை எதிர்பார்க்கலனாங்கிறதுனால அந்த ஏமாற்றம் கிடையாது, பட் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை தான். இப்போ எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இப்போ நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருப்போம். பட்டு அவன் நன்றியோடு இல்லைன்னா அவனோட லைஃப் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்போ அது எப்பயுமே நாங்கள் நன்றி எதிர்பார்த்து நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ வர்ற ஜென்ரேஷன் அவங்க செஞ்சதை மறந்துட்டு அப்பப்போ அப்படியே மாறிக்கிட்டு போகிறது அவங்களோட லைஃப் பின்னாடி கஷ்டப்படும். அதுதான் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம். யங்ஸ்டர்ஸோட இது பின்னாடி ஃப்யூச்சர் அவங்களுக்கு நான் அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. இந்தமாரி போகிறவங்களுக்கு எப்பயுமே பழசாக நினச்சி பார்க்குறவங்களுக்கு தான் அது நல்லாயிருக்கும். அவங்க பிரைட்டாகவும் வருவாங்க. ஒன்றும் இல்லாமல் நம்ம சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நகரத்து வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது போயிட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அதை செய்யணுங்கிற கடமை அவர் நம்மளுக்கு செய்யணும், அவரோட கடமைன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம செய்கிற உதவி அவங்க செஞ்சால் என்ன, அவங்களுக்கு இருக்குது செஞ்சால் என்ன, அதுமாரி ஒரு எண்ணம். அப்படி இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறதுல என்ன இது, அவங்க செஞ்சு நம்ம ஒன்றும் நன்றியோடு இருக்கணுங்க அவசியம் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிடுச்சு. அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் நிச்சயமாக.